Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கடந்த திங்களன்று வீட்டின் உரிமையாளரை கட்டி போட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வீரராகவன். வீரராகவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத், வாணியம்பாடியில் நேற்று முன்தினம் பட்டப்பகலில் தொழிலதிபர் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவி மற்றும் வீட்டில் பணிபுரியும் தொழிலாளி உட்பட 3 பேரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த கொள்ளை முயற்சிக்கு மூளையாக செயல்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் உட்பட ஒரு பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் வாணியம்பாடி பகுதியில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியை சேர்ந்தவர் இம்தியாஸ். இவர் தொழிலதிபரான இவருக்கு தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வரும் நிலையில் இவர் கடந்த சில தினங்களாக லண்டனில் அவரது மகனுடன் இவரும் அவரது மனைவியும் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாணியம்பாடி பகுதிக்கு வந்த இம்தியாஸ் மற்றும் அவரது மனைவி சக்திவேல் என்பவரிடம் வீட்டின் வேலைக்காரர் சக்திவேலை அழைத்து கடைக்கு சென்று வரும்படி கூறியுள்ளனர். அந்த நேரத்தில் கடைக்கு சென்று வந்த சில மணி நேரத்திலேயே பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் 4 பேர் கொண்ட கும்பல் இம்தியாஸ் மற்றும் அவரது மனைவி மற்றும் சக்திவேலை 3 பேரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட போது இம்தியாஸின் மனைவி சபிதா கோல்சம் தப்பித்து அங்கிருந்து சென்று அங்கு அருகில் உள்ள உறவினர்களிடம் தெரிவித்ததுதான் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சென்று கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற போது கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். இந்த கொள்ளை சம்பவத்தால் வாணியம்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்து சென்று மேலும் இதற்கு முன்னதாக வீட்டில் பணிபுரியும் சக்திவேல் மீது போலீசாரின் கவனத்தை திருப்பு முனையாக தீர்த்தது. அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இதற்கு திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த இளவரசன் என்பவர் சக்திவேலுக்கு பழக்கமான நிலையில் அவரிடம் தனது ஓனர் இம்தியாஸ் மற்றும் அவரது மனைவி அதிக நகைகளை கொண்டு வந்துள்ளனர். இதனால் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு உறுதுணையாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் மூளையாக செயல்பட்டு அவருடன் தொடர்பில் உள்ள ஒரு பெண் சாந்தகுமாரி என்பவரும் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண் சாந்தகுமாரி மற்றும் இளவரசன் சக்திவேல் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இதற்கு முக்கிய காரணமாக காவலாளி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த காவலாளி அருண்குமாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தொடர்ந்து இதற்கு கூலிப்படியை ஏவி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. மீண்டும் இந்த கூலிப்படியை சேர்ந்தவர்களை போலீசார் தேடி வரும் நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்த நிலையில் பிற மாநிலங்களில் உள்ள கொள்ளையர்கள் தமிழகத்தை நோக்கி வருவது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தலை தூக்கி ஆடுவதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.